திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 60 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம். இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. பாருங்கள், சுக்கிரன் உச்சமாகிறார். வருடம் ஒரு முறை தான் சுக்கிரன் உச்சமாவார். இந்த மாதம் சுக்கிரன் 24ஆம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார். 4 லக்னம் அதே போல் 4 ராசிக்கு மட்டும்தான் சுக்கிர பகவான் யோகத்தை கொடுப்பார். அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், சூரியனும் 13ஆம் தேதிக்கு மேலே மேஷ வீட்டுக்கு வரார். அங்கேயும் சூரியன் உச்சபலம் பெறுகிறார். அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார். நீசமானாலும் வக்ர நிலையை 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வக்ரம் ஆகிறார். எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள். அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கிரன் உச்சமாகிறதுனால நீசபங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார். அப்போ எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மகர ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு ராசி அதிபதியோட செவ்வாய் சேர்றார். அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அப்போது அவர் 2ஆம் வீட்டில் செவ்வாயோடு சேரும்பொழுது கண்டிப்பாக வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஏகதேசமாக உங்களுக்கு 7.5 சனி முடிவில் இருந்தாலும் ஓரளவு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார். ஏன்னா நீங்கள் 5 வருடங்களாக கடந்து வந்த பாதைகள் இதெல்லாமே ரொம்ப கடினமாக இருந்தாலும் முடிவு காலத்தில் உங்களுக்கு ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அதே போல் கிரக சூழ்நிலைகளும் பார்த்துட்டிங்கன்னா, இப்போது செவ்வாய் 4 11ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருப்பார். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போது 4ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் மட்டும்தான் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்போது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாலும் கூட பொதுவாக சகோதர வழியில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு மனக்கசப்புகளையும் கொடுத்துருப்பார். இதெல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தோட விலகி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. அடுத்து இந்த மகர ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாகிறார். 5ஆம் அதிபதி உச்சமானால் குழந்தைகள் மூலமாக பண வரவு, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுப்பார். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி உச்சமாகிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சுக்கிரன் உச்சமாகக்கூடியது ஒரு 4 ராசி 4 லக்னம்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த மகர ராசியும் ஒன்று. மகர லக்னம் மகர ராசிக்கு சுக்கிரன் உச்சமாவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டு தான் போவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் வீட்டில் வக்ரம் பெறுகிறார். நீசமாகிறார். வக்ரமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அப்போ அப்பா வழியில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட திடீர் ராஜயோகத்தையும் திடீர் பணவரவையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். இந்த 13ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டில் உச்சமாகிறார். அப்போ 8 குடையவர் மறைவது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் கிரக சூழ்நிலைகள் என்ன சொல்லுதுன்னா, கெட்ட கிரகம் கெட்டுருச்சு, நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது.
நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலன். அப்போ சூரியனும் உங்களுக்கு உச்சமாகிறார் இல்லைங்களா, 8ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்போ திடீர் பண வரவு, திடீர் மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட், எம்எல்எம் சீட், இது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆயுள் பலம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள், கண்டங்கள் விலகுவது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். வீடு மனை சொத்துக்கள், குருவோடு சேர்ந்து சூரியன் சேரும்பொழுது பெயர் புகழ் மதிப்பு, வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து இந்த மகர ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஜாயிண்ட் ஆகும்பொழுது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை கேரக்டர் வைஸில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய குழந்தைக்கு. ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி ராகுவோடு சேரும்பொழுது கொஞ்சம் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இதெல்லாமே உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.